ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை பொறுப்பேற்று நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி வேளையிலையும் ஆராதனை வேளையிலேயும் மற்றும் ஆண்டவரே காணிக்கை பகுதியையும் ஆண்டவரே கர்த்தாவே முடிவு ஜெபம் முழுவதுமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சபை விசுவாசியோடும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படிய வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இக்கட்டான நிலையில் தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படிய பிரசன்னம் எப்பொழுதும் இங்கே இருக்கிறது போல ஒவ்வொரு மக்களோடு வீடுகளோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் தேவனை துதித்திருவோம் என்கிற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்திலே பாடலாம். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிலம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிலம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உண்மை அடைந்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உண்மை அடைந்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தனை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தனை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. இவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேதவசனம் கீழ்ப்படிப்போம், தேவசாயலை மாறிடுவோம். வேதவசனம் கீழ்ப்படிப்போம், தேவசாயலை மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா
அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார், வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவரிடம் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து கண்களை மூடி கண்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே சத்தியமுள்ளவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மேன்மையானவரே நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை விசேஷித்தமானவர்களாய் பார்த்து இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. உண்மை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரே. அந்நீர் நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெற்றா என்று சொன்னவரே நாங்கள் உயர்த்துறோம். அப்பா உடைய கண்கள் எங்களை கண்டதே, உடைய அழகிய கண்கள் எங்களை கண்டதே, எங்களை கண்டதே, எங்களை தூக்கி எடுத்ததே நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அப்பா நாங்கள் போகிற இடம்லாம் எங்களோடு கூட நீங்கள் வர்றீங்களே, நாங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் எங்களுக்கு தருவீங்களே. உடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார், இதுவரைக்கும் நம்மளை பராமரித்து வந்திருக்கிறார். அதில் முக்கியமான காரியம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாம் அவருடைய பார்வையில் விசேஷித்தமானவர்கள். அவரை பார்த்து ஆண்டவரே நீர் என்னை விசேஷித்தமானவனாய் விசேஷித்தமானவளாய் பார்த்ததற்காக நன்றி ஆண்டவரே. உடைய கண்கள் என்னை கண்டதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அப்பா பார்த்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் போறேனும் என் கூட வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்குங்க. மனிதர்கள் ஒரு வேலையில விட்டு போனாலும் என்னோடு நடப்பேன் என்று சொன்னவர்கள் என்னை கைவிட்டு தூரம் போனாலும் என்னை கைவிடாமலும் என்னை புறம்பே தள்ளாமலும் என் ஜெபத்தை தள்ளாமலும் இருந்த தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துறோம். அப்பா ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் உடைய சமூகத்தை நோக்கி, எப்பொழுதெல்லாம் உடைய பிரசன்னத்தை நோக்கி, எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு உதவி வரும் கண்களை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவரே எங்களுக்காய் இறங்கி வந்து எங்களுக்காய் உதவி செய்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் கைகளை தட்டி இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமாய் பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தெய்வம் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அறிவினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அறிவினம் யோசிப்பவன். ஏதினா என்னோடு இருப்பதினா, ஏதினா இது ஏதினா என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல்
யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் இரண்டோடு இருப்பதினால். ஏதினால் இது ஏதினால் இரண்டோடு வருவதினால். வாழ்க்கையில் கசப்புகள் காலத்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் காலத்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரோடு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் என்னோடு இருப்பதினால். ஏதினால் இது ஏதினால் என்னோடு வருவதினால். நம்முடைய ஆண்டவர் அவர் எல்லா கசப்பான அனுபவங்களை மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே நாங்கள் வெறும் தண்ணியா இருந்தாலும் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடிய வல்லமை நாம் ஆராதிக்கிற அந்த ஆண்டவருக்கு உண்டு. அந்த இயேசு ராஜாவுக்கு உண்டு. அவர் நம்மோடு கூட வரும் பொழுது அவர் நம்முடைய ஏக்கத்தை அவர் பார்க்கிறவர். நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறவர். அவர் நம்முடைய உள்ளத்திரியங்களை அவர் அறிந்திருக்கிறவர். அவர் சும்மா அப்படி பார்த்தும் பாராமல் போகிறவர் அல்ல. அவர் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய ஏக்கங்களை நான் தீர்ப்பேன், உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன், உன்னுடைய எண்ணங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கசப்பான அனுபவங்களை நீர் மாற்ற போதுமானவர். என்னுடைய சிலுவையின் நிழலில் நான் தொங்கும் பொழுது, ஆண்டவர் நீர் என் கூட இருக்கும் பொழுது, ஆண்டவர் நீர் என் கூட வரும் பொழுது, ஆண்டவர் எல்லா கசப்பான அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவரை வறட்சியான அனுபவங்களை எல்லாவற்றையும் நீர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம் எங்களை பிரகாசிப்பிக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து இயேசுவே எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் மேல உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிற தேவன், எங்கள் மேல ஆண்டவரே விசேஷித்தவர்களாக எங்கள் மேல ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையை ஊற்றுகிற தேவன், பின்மாரின் அபிஷேகத்தை ஊற்றுகிற தேவன் அல்லவா நீர். ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி வந்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புகிறவர், உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிறவர். ஆண்டவரே பூமியின் கடைசி பரியந்தம் உமக்கு சாட்சியாய் இருக்கும்படி செய்கிற உம்முடைய நல்ல தெய்வமே உம்மை நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா பார்த்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இம்மட்டுமாய் என்னை நடத்தினீர், இம்மட்டுமாய் நீர் என்னை வழி நடத்தினீர், இம்மட்டுமாய் என்னோடு கூட இருந்தீர், இம்மட்டுமாய் நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். இம்மட்டும் என்னை வாழ்க்கையில் இருந்த எல்லா கசப்பான அனுபவங்களை மாற்றினீர். இம்மட்டும் என்னுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றினீங்க. இம்மட்டும் என் இருதயத்துல தோன்றுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நீங்க செவ்வையாய் நிறைவேற்றி வருகிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே, என்னுடைய பின்மாரின் அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி அப்பா பார்த்து அந்த 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருந்த பொழுது அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் வந்து இறங்கினார். அவர்கள் தேவ பலத்தினால் வல்லமையினால் இடைக்கட்டப்பட்டார்கள். இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்படும்படியாய் கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அப்பா பார்த்து, அப்பா என்ன நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியின் வல்லமையினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அன்று ஒரு நாள் எசேக்கியா பார்த்து ஆண்டவர் சொன்னார், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நின்று கொண்டிருந்த அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இதற்கு எசேக்கியா சொல்றார், ஆண்டவரே நீர் ஒருவர் தான் ஆண்டவரே அதை அறிந்திருக்கிறீர், என்னுடைய ஆவியவர்களுக்குள் அனுப்புவேன்,
அப்பொழுது அவர்கள் எழுந்து ஒரு மகா பெரிய சேனையாய் நிற்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. இந்த நாளில் கூட ஆண்டவரை பார்த்து ஒருவேளை வறட்சினால, ஒருவேளை மனம் சோர்ந்து போய், ஒருவேளை பயத்தினால் நாம் நிறைந்திருப்போமானா, கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது அவர் எல்லா பயங்களையும் நீக்குகிறவர், எல்லா குழப்பங்களை மாற்றுகிறவர், ஒரு புதிய பலத்தினால் நாம் இடை கட்டுகிறவர், ஒரு புதிய அபிஷேகத்தினால் நாம் இடை கட்டுகிறவர், ஒரு புதிய தைரியத்தை நமக்கு தருகிறவர், புதிய வல்லமையினால் நம்ம நிரப்புகிறவர். அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே என்ன நிரப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, வெறும் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசணுமே, ஜீவநதியாக பாய்ந்திடவே. கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவநதியாக பாதிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேல் தேவனே என்னை அக்னியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேல் தேவனே என்னை அக்னியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவரையிலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவரையிலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. Hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரை பார்த்தாப்பா, என்னுடைய வல்லமையினால ஆண்டவரே நிரப்புகிறவரே. ஒருவேளை ஒரு கையளவு மேகம் தான் என்று சொன்னாலும் அது ஆகாம் நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மலையை உருவாக்க இந்த தேவனால முடியும். அந்த ஆண்டவரை பார்த்து, இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துறோம். தேவ பிரசன்னத்துல இருக்கும் பொழுது அது ஒரு செத்த ஒரு மரத்துண்டானாலும் அது பூத்து குலுங்கி கனித்தர வைக்க தேவனுடைய பிரசன்னத்துக்கு வல்லமை உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்திருக்கிற நாம் ஆண்டவரை பார்த்து, ஆவியானவரே 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 என் மேல வல்லமையா என்னை வல்லமையாய் ஆட்கொண்டு என்னை நிரப்புகிறவரே.
நன்றியோடு நாம் துதிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து இயேசுவை பார்த்து கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக உயர்த்தி உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்த்து அப்பாவை பார்த்து இயேசுவே என்னுடைய ஆவின் வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து இயேசுவே இத்தனை வேளையில தனிமையில நடந்திருந்தாலும் ஒருவேளை யாருமே நம்பத்தில இந்த சூழ்நிலையில யாருமே உதவி செய்வதற்கு ஒருவேளை யாருமே இல்லாமல் இருந்தாலும் நம்மை தேடி வருகிற ஆண்டவர் ஒருத்தர் உண்டு. அன்று அந்த குளத்தின் நடுவில் யாரும் இல்லாதவனாய் தனிமையாய் பல வருடங்கள் படுத்திருந்த அந்த நபரை தேடி இயேசு வந்தார். இந்த நாளில் ஒருவேளை நான் தனிமையாய் இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, என் மேல் பரிவு காட்டுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா அந்த தேவனுடைய பிரசன்னம், தேவ ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்காக கூட வருவேன், நான் உன் கூட நீ எங்கெல்லாம் இருக்கியோ அங்கெல்லாம் நான் உன் கூட வருவேன். ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த தனிமையின் பாதையில் நம்ம போறப்பெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தனிமையில நம்மோடு கூட துணையாக இருந்து நமக்கு ஒரு தேற்றவாளனாக இருந்து நம்மை ஆற்றி தேற்றி அவர் வழி நடத்தினாரு. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாதையில் நீரை கூட வருகிறதற்காக நன்றி. ஆண்டவரே என் பாதையில என் கண்ணீரை ஆண்டவரே நான் கழிப்பாய் ஆண்டவரை மாற்றி தருகிறதற்காக நன்றி. ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் உருவ நடந்து ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காய் கண்ணீரை கழிப்பாய் நீர் மாற்று தர வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்துமே நாங்கள் ஆராதிக்கிறோம். தனிமையின் பாதையில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அப்படியே ஒரு தியானித்து ஒரு ஜெபமாய் ஆண்டவரை பார்த்து இயேசுவை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் தனித்து விடப்பட்டேன், ஆண்டவரே எல்லாராலும் கைவிடப்பட்டேன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டேன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டேன் ஆண்டவரே. ஆனாலும் என்னை தேடி நீங்க வந்தீங்களே, என்னை விசேஷித்தமானவனாய் நீங்க பார்த்தீங்களே, உடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்தது ஆண்டவரே. என்னை உயர்த்தினீரே, என்னை தொட்டீரே, என்னை கழுவினீரே, என்னை அபிஷேகித்தீரே, உடைய பிள்ளையாய் எங்களை மாற்றினீரே. சுமந்ததை நான் மறப்பேனோ. கண்களை மூடி கடங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அப்பா பார்த்து, அப்பா நாம மறக்க மாட்டோம் ஆண்டவரே. இந்த எந்த சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் அது சாதகமாய் இருந்தாலும் பாதகமாய் இருந்தாலும் ஆண்டவரே, நான் விரும்பினது நடந்தாலும் நான் விரும்பாதது நடந்தாலும் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் தனிமையில எங்களோடு கூட நடந்து எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஆண்டவரே உம்மை நாங்கள் பற்றி கொள்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்னை, எத்தனை பாசம் என்னை, எத்தனை அன்பு என்னை, எத்தனை பாசம் என்னை, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, நான் சோர்ந்து போகும் நேரங்கள் கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே,
அன்புக்கு ஈடு நான் எதுவுமே தர முடியாது. நீர் எனக்கு தந்திருக்கிற ரட்சிப்புக்கு ஈடாய் நான் எந்த ஒரு காணிக்கைகளும் கொடுக்க முடியாது. இதற்கு மாறா நான் என்னையே தர்றேன் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து பாட போறோம். ஆண்டவரே, இதற்கு ஈடாய் நான் என்னை தருகிறேன், இதற்கு ஈடாய் என்னை உடைய பாதத்தில் தருகிறேன். எல்லாரும் அப்படி முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நேராய் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், தனிமை பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக ஆண்டவரே, மட்டுமே ஆராதிப்பதற்கு எனக்கு உதவி செய்தீர்கள். இம்மட்டும் உடைய பிரசனத்தை உணர எனக்கு உதவி செய்தீர்கள். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீர்கள். இம்மட்டும் நீர் எங்களை விசேஷித்தவர்களாய் பார்த்தீர்கள். இம்மட்டும் நீர் எங்களுக்காய் ஆண்டவரே எங்கள் நல்ல ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்தீர்கள். இதுவரைக்கும் எங்களையும் எங்கள் சபை மக்களையும் தேவ பிள்ளைகளையும் இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கே எல்லா துதிக மகிமையாவே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான வேளையிலே நாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். இந்த நாளிலே ஆங்காங்கே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வீடுகளிலே இருந்து கொண்டு தேவனை ஆராதிக்க ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதான நல்ல ஒரு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே இந்த ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நாம் நடத்தப் போகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி நாம் எல்லாரும் தலைகளை வணங்கி நாம் ஜெபிக்க போகிறோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் அன்பின் நீதி நிறைந்த எங்கள் தேவனே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே செய்தி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீங்களே, எங்களோடு நீர் பேசுபடியாக எனக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களிலே உலகத்தில் எல்லா இடத்திலும் பலவிதமான சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இயேசு தேவாலயத்திற்கு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை காண்பித்து அவ்விடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவரிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு இடிக்கப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வருவதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சீசர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் ஒலிவ மலையிலிருந்து அவர் இறங்கும்போது சீசர்களிடத்தில் வருகிறார்கள். அவர் ஒலிவ மலையிலே அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது சீசர்களிடத்தில் வந்து, இந்த உலகத்திலே இவைகளெல்லாம் இப்போது சம்பவிக்கும், உலகத்தின் முடிவைக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வருவதற்குரியதான அடையாளங்களை தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொல்லினார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது ஒரு அடையாளத்தை ஆண்டவர் பூமியிலே சொன்னார். அவர் சொல்லுகிறதான அடையாளத்திலே முதலாவது காரியம், தேவாலயத்தினுடைய கற்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடி இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், கடந்த 4 வாரங்களாக தேவனை ஆராதிக்கிறதுக்கு உலகம் முழுவதும் இந்திய தேசத்திலே பல தடைகள் காணப்பட்டது. நன்றாக சேர்ந்து ஆராதித்தோம், துதித்தோம், தேவனை பாடினோம். ஆனால் இந்த நாளிலே இன்று எல்லாரும் தனியாக நின்று கொண்டு வீடுகளிலே தேவனை துதிக்கிறோம், நல்ல விஷயம்தான். இதை ஆண்டவர் பல நூற்றாண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொல்லியிருக்கிறார். தேவாலயத்தின் கற்கள் எல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு அது இடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருகிற காலங்களிலே பெரிய பெரிய கூட்டங்களுக்கு நம்முடைய தேசம் அனுமதி கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. இடைவெளி விட்டு தூரத்தில் தான் உட்கார வைக்க வேண்டும் என்கிறதான சூழ்நிலை நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் என்று சொன்ன உடனே ஒரு தேவாலயம் என்று நினைக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயம் நீங்கள் தான் என்று சொல்லப்பட்டது. நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம்.
நம்முடைய ஆலயத்தை ஒருபோதும் ஆண்டவர் இப்படி சொல்லும்போது இடிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் நாம் இன்றைக்கு பல இடங்களிலே ஆங்காங்கே தனித்தனியாக தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், தேவாலயம் இடிக்கப்பட்டாலும் தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த வெளிப்படுத்த அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறதான முதல் காரியம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்தபோது அவர்களை சாத்தான் அவர்களை வஞ்சித்து போட்டது. அதனாலே அவர்கள் பாவத்துக்குள்ளாக மாறி பாவ சந்ததிகளாக மாறினார்கள். அது முதற்கொண்டு இதுவரைக்கும் அநேகரை பல சூழ்நிலையிலே மனிதர்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வருகைக்கு அடுத்த அடையாளத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திலே அநேகரை நம்ம பூமியில் இருக்கிற ஜனங்கள் நம்மை வஞ்சிப்பார். பலவிதமான காரியங்களை சொல்லி தேவனை வஞ்சிப்பதற்கு இந்த நாட்களிலே ஜனங்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், அநேகரை வந்து என்ன செய்வார்கள் சொன்னால் ஏமாற்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லி ஏமாற்றுவார்கள்? 5ஆம் வசனத்திலே, அநேகர் வந்து நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நாம் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதன் முதல் காரியம், நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். இன்றைக்கு அநேகர் பல இடங்களிலே எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, நான் சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அநேக ஊழியங்களையும் அநேக விசுவாசிகளையும் ஏமாற்றுகிறதான சூழ்நிலை நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள், ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார், நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிக்கப்படும் பொழுது ஆண்டோட பிள்ளைகளாகி நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் ஏமாறாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காப்பாராக. நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்படுது. அது மாத்திரமல்ல, அது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்படுது. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, முதல்ல ஜனங்கள் ஒருவரை வஞ்சிப்பார்கள். அதுக்கு பிறகு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். மூன்றாவது காரியம், கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி வஞ்சிப்பார்கள். அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகள், பரவச தீர்க்கதரிசிகள், நல்ல தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ளன் என்று சொன்னால் அது நன்றாக தெரியும். யாராவது ஒரு காரியத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து அதை திருடி, இல்லை என்று சொன்னால் யாரிடத்திலாவது நல்ல விஷயங்களை வாங்கி அதை எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஜனங்களை இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட காரியத்திலே நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. தீர்க்க தரிசனத்தை நாம் அற்பமாக நினைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, நாம் ஒருவராலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. கள்ள தீர்க்க தரிசிகளின் அநேகர் வருகிறார்கள். ஆலயத்துக்கு வந்த உடனே ஆலயத்தில் சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தைகளை கேட்டு, ஆலயத்தில் சொல்லப்படுகிற அந்த உபதேசங்களை கேட்டவர்களுக்கு சரியாக இல்லாதனாலே யாராவது ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் அது நன்றாக இதுக்கு நடக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல போய் அவர்கள் எதையாவது போய் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறதுனாலே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, சபைகள் என்று சீரழிந்து கிடக்கிறது. விசுவாசிகள் ஆபிக்கிற வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகள், நாம் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 24ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தேவ பிள்ளைகளே, கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களை எழுப்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த உலகத்தில் பெரிய அடையாளம், பெரிய அற்புதம் எங்கேயாவது நடக்கும் என்று சொல்லி அங்கே ஜனங்கள் ஓடி போய் அங்கே அற்புதம் நடக்கிறது, அங்கே அடையாளம் நடக்கிறது, சபையில் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி அங்கே போய் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்.
ஏமாற்றம் அடைகிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகள் நாம் அப்படி செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காப்பாராக. தேவ பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்ன ஆண்டவர் சொன்னார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஜனங்களுக்குள்ளே வந்து ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். ஆகவே இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் யுத்தங்களும் சண்டைகளும் பூமி எதிர்ச்சிகளும் எல்லா இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது கொள்ளை நோய் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நடக்கக்கூடியதான ஒரு காரியம் தேவ பிள்ளைகளே ஆண்டோட வருகை தான். அந்த வருகை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. கள்ளத்தீர்க்கு தரிசிகளுக்கும் சரி, கிறிஸ்து என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் சரி, அது மாத்திரமல்ல கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் எவ்வளோ பெரிய அற்புதம் பூமியில நடந்தாலும் சரி, சபையை விட்டு பெரிய பெரிய அற்புதம், சபைக்கு வெளியே எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்தாலும் அதனால நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது, அவனுக்கு பின்னாடி நாம் போய்விடக்கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகளே ஆண்டவர் அந்த அந்த ஒலிவமலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது நம்முடைய சீசர்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொல்லி. அடுத்தது ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறதான ஒரு காரியம், தேவ பிள்ளைகளே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். முதலாவது வஞ்சிக்கப்படாதபடி இருக்க வேண்டும். அடுத்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்ம போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் பயந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம். பல சூழ்நிலையில் ஆங்காங்கே சோர்ந்து போயிருந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், மிக ஜாக்கிரதையாக இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். எச்சரிக்கை மிக முக்கியம். ஆண்டோட வருகையில் அடுத்தது ஜனங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கதான ஒரு காரியம் ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார் சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம், நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது அந்த தர்மம் மற்றவர்கள் பார்ப்பதற்கு விதமாக அதை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அநேகர் பல சூழ்நிலையிலே அநேக இடத்துல தர்மங்கள் செய்கிறார்கள். பல காரியங்களை செய்தாலும் அவர்கள் தங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்கென்றும் தங்களுடைய ஊர் பிரதாபத்துக்கென்றும் அதை செய்கிறார்கள். தேவர்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு வஸ்திர தானம் செய்கிறார்கள், அதாவது தேவ பிள்ளைகளே ஆகார தர்மம் செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது ஆண்டவர் 4 விதமான தர்மங்களையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஒன்று, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அடுத்தது, ஜெயிலில் காவலில் இருக்கிறவர்களை போய் விசாரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அடுத்தது, வியாதி உள்ளவர்களை பார்த்து ஆஸ்பத்திரியில் போய் அவர்களை பார்த்து தேவ பிள்ளைகளே நாம் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இந்த 4 விதமான தர்மத்தில் அவர்கள் தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்கு செய்யாதபடிக்கு தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது, அந்த தர்மம் நான் ஆண்டவருடைய மற்றவர்கள் பார்வையில் இல்லாதபடிக்கு அது வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் தர்மம் அது அந்தரங்கத்தில் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்தால் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தர்மம் செய்யும் பொழுது நாம் மிக ஜாக்கிரதையாக இருந்து தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்று சொன்னால், நீ மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த தர்மத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தரும் பொழுது நாம் ஏனோ தானோ என்ன செய்திருந்தால் அதற்கேற்ற பலனை நாம் அடையாமல் போய்விடுவோம். ஆகவே அடுத்தது வேதம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்கள். 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆலோசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெப ஆலயங்களிலே உங்களை வாரினா அடிப்பார்கள். மனுஷர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனிதர்கள் இந்த உலகத்தில் பல விதமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் பழகுகிறவர்கள், நம்மோடு பேசுகிறவர்கள் எல்லாருமே தேவ பிள்ளைகளை நல்லவர்களை போல இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனிதர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆலோசனை சங்கம் நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் கவுன்சிலிங் கொடுத்து நம்மளை எப்படியா இந்த சூழ்நிலையில் மாட்டி விட்டு எப்படியும் அவர்களை அதாவது
நம்மளை சீர்குலைக்க வேண்டும், ஆண்டவரை விட்டு பின்மாற்றி போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். செப ஆலயங்களில் நம்மை வாரினாலே அடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதர்களை குறித்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் தேவ பிள்ளைகளே. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவனும் உங்களை வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் வேதம் சொல்லுகிறது, தர்மம் செய்யும் பொழுதும் மனிதர்களை குறித்தும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது மத்தேயு சுவிசேஷம் தேவ பிள்ளைகளே 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த சிறியில் ஒருவனை அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு எச்சரிக்கை. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணக்கூடாது, ஒருவரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. உலகத்தில் ஒருவேளை வசதி இல்லாமல் இருக்கலாம், பலவிதமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். நாம் அவர்களை பார்த்து அற்பமாக நினைக்கக்கூடாது. இந்த உலகம் மற்றவர்களை அற்பமாக நினைக்கிறது, ஏளனமாக நினைக்கிறது. ஆனால் ஆண்டோட பிள்ளைகள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவருக்கு தேவதூதர் பரலோகத்திலே பிதாவின் சமூகத்தில் எப்போதும் தரிசிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிறியரில் அவர்களுக்கு ஒரு தேவதூதனை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அவர்கள் பரலோகத்தில் தந்த சிறியவர்களுடைய தேவதூதர்கள் போய் பரலோகத்தில் போய் பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே நாம் அவர்களை குறித்து தாழ்வாக நினைத்து விடக்கூடாது, அவர்களை குறித்து கேவலமாக நினைத்து விடக்கூடாது. அப்படி நினைத்தால் தேவதூதர்கள் அப்படியே போய் பரலோகத்தில் சொல்லிவிடுவார்கள். நமக்கு பலவிதமான சூழ்நிலை கஷ்டங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். உலகத்தில் நம்ம யாருமே ஒருவரை என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் அற்பமாக நினைக்காதபடிக்கு மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்கள். அடுத்தது மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லுகிறேன், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு மனிதனை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறான். எபேசியருக்கு நிருபத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், வீண் வார்த்தையினால உங்களை ஏமாற்றாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அநேக நம்மிடத்தில் வந்து வீணாய் பேசி வீண் காரியங்களை எல்லாம் அலட்டி நம்மை ஏமாற்றி விடுவார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடி தேவ பிள்ளைகளே நாம் கத்தருக்கு அடுத்த காரியத்தில் வளர முடியாதபடி ஏமாற்றப்பட்டு விடுவோம். ஆகவே ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிற நாம் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் வீண் வார்த்தைகள், வேஸ்டான வார்த்தைகளை பேசி வேஸ்டான காரியங்களை செய்து நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அந்த மனிதர்கள் வருகிறதான வாரியத்தில் நாம் விழுந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, லௌகீக ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீண் வார்த்தை பேசுகிற ஒரு குரூப் இருக்கிறார்கள். அடுத்தது உலக பிரகாரம் பிலாசபி பேசி உலக பிரகாரமான தத்துவங்களை எல்லாம் பேசி ஆண்டோட பிள்ளைகளை ஏமாற்றுகிறதான சூழ்நிலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே லௌகீக ஞானத்தினால ஒருவரும் நம்மை மோசப்போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லௌகீக ஞானம் உலகத்தில் நிறைய படிச்சுட்டு வந்து அந்த காலத்தில் நடந்ததுக்கு இதுக்கு ஒத்து வராது, பக்திக்கும் பரிசுத்தத்துக்கெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லி உலக ஞானத்தையெல்லாம் பேசி ஆண்டோட பிள்ளைகளை ஏமாற்றுகிறதான சூழ்நிலையிலே இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. நாம் அப்படி செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. எச்சரிக்கையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் எச்சரிக்கையாக பூமியிலே நடமாடி கொண்டிருக்க வேண்டும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அதாவது உலக வழிபாடுகள், அந்த வழிபாடுகளில் இருக்கிறவர்கள் நம்மை ஏமாற்றி விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலக வழிபாடுகள், உலகத்தில் பலவிதமான அட்ராக்ஷனான காரியங்கள் எல்லாம் பூமியில் வந்து கொண்டு நவீனமான காரியங்கள் எல்லாம் பூமியில் வந்து ஜனங்களை ஏமாற்ற ஆரம்பிக்கும். நாம் செய்கிறதான ஆராதனை, நாம் செய்கிறதான எந்த சூழ்நிலையும் அது அந்த அளவுக்கு பெரிதாக இல்லாதபடிக்கு உலக புதுமான வழிபாடுகள் எல்லாம் வந்து ஜனங்களை ஏமாற்ற ஆரம்பிக்கும் பிரியமானவர்களே. அதற்கு நாம் வழிபடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அனுதினமும் ஆண்டவரம் கொடுத்திருக்கிறதான நேரம், அனுதினமும் ஆண்டவரம் கொடுத்திருக்கிறதான அந்த வாழ்க்கை, அனுதினமும் ஆண்டவரம் கொடுத்திருக்கிறதான ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது நடக்கிறதான அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு அநேகர் எச்சரிக்கையாக இல்லாமல் ஏனோ தானோ என்று சொல்லி நாட்களை பொழுதுபோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் அதாவது நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் அதாவது ஆண்டவர் தேவனுக்கு அடுத்த காரியத்தில்
தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்களை குறித்தே ஒரு எச்சரிப்பு இல்லாமல் அவர்கள் ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளை நாம் அப்படி செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காப்பாராக. ஆகவே தேவ பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது, அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபையை குறித்து மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே தேவ பிள்ளைகளே அடுத்தது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை, இது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஊழியக்காரனுக்கு எழுந்திருந்தாலும் சபையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான குடும்பத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதாவது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் ஆண்டோட பிள்ளைகள். நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஆண்டவருக்குரிய பிள்ளைகள். பிதாக்களுடைய ஆத்மா எப்படியோ அப்படியோ பிள்ளைகளுடைய ஆத்மா என்னுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே தேவ பிள்ளைகளை நாம் நம்முடைய குடும்பத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறோம். காரணம் என்று சொன்னால் குடும்பத்தை சீரழிக்கிறதான சூழ்நிலைகள் பூமியிலே வர ஆரம்பித்து விடும். பூமியிலே பிள்ளைகளை கடத்தி கொண்டு போகிறார்கள். பூமியிலே பலவிதமான பாவத்துக்கு நேராக ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் எங்கே போகிறார்கள், என்ன நடக்கிறது என்பதை ஜாக்கிரதையாக இருந்து நம்ம காப்பதற்கு ஆண்டவர் நம்மை அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய மந்தையை குறித்து, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான அந்த பொறுப்புள்ள இடத்தை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் அந்த மந்தையிலிருந்து எதையாவது கொண்டு போய், அதாவது பல விதமான சூழ்நிலையிலே பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் குடும்பத்தை கலைத்து, அதாவது பல சூழ்நிலையிலே நஷ்டமடையாதபடிக்கு பூமியில கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கும். ஆகவே அதிலிருந்து அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார் பிரியமானவர்களே. ஆகவே நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது ஆண்டோட வருகையிலே நாம் காணப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. உலகத்தில் நடக்கிறதான அனைத்து விதமான கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், அதாவது ஊழியர்கள் இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் வந்து ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். அதில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அடுத்தது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நாம் செய்கிறதான ஒவ்வொரு வேலையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். அதுமாதிரி தேவ பிள்ளைகளே, நாம் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறபடினாலே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மத்திய சுவிசேஷத்தில் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை தந்திருக்கிறார். இந்த நாட்களிலே ஆராதனை இந்த இடத்துல நடக்க முடியாமல் போகிறது. உங்கள் வீடுகளிலே இருந்து ஏனோ தானோ என்று வாழ்வில் சொன்னால் உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் மங்க ஆரம்பித்துவிடும். பல விதமான சூழ்நிலையிலே அவர்கள் அந்த ஆண்டவரை அறியாதபடிக்கு, வேதம் வாசிக்க முடியாத, ஜெபிக்காதபடி மங்கி எறிய சூழ்நிலை ஆரம்பித்துவிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னில் இருக்கிற வெளிச்சம், வேதம் சொல்லுகிறது, மங்கி எரியாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரும் கவனிக்கல, யாரும் கேட்கல, யாரும் பார்க்கல நினைக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு, நம்முடைய தீபம் நன்றாக எரிந்து ஆண்டவருக்காக பிரகாசிப்பதற்கு விளக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டுமா, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது இருளாகக்கூடாது, அது மங்கி போய்விடக்கூடாது. ஆகவே 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் என்று சொல்லி ஆராதனைக்கு வராத சில ஆட்கள் வீடுகளிலே பல சூழ்நிலையிலே அவர்கள் மங்கி போட சூழ்நிலை வராதபடிக்கு கருத்தாயிருந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்து நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. கடைசி காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பொருளாசை அதிகமாக காணப்படும். பொருளாசை இருக்கிற ஜனங்கள் அதிகமாக காணப்படுவார்கள். பவுல் தீமோத்தேயு நிருபத்தில் சொல்லும் பொழுது, கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் என்று வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி அதில் பொருளாசை, பண ஆசை உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே பூமியில் பல சூழ்நிலையில் இருக்கும்போது பொருளாசை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4ஆம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நீதிமொழி புஸ்தகத்தில் அவர் சொல்லும் பொழுது, பொருளாசைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அவர்கள் எல்லாரையும் வஞ்சிக்கிறார்கள். பொருளாசை எல்லாருடைய வழி இதுவே, அது தன்னை உடையவருடைய உயிரை வாங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பொருளாசை இல்லாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். நமக்கு ஒரு ஆசை, பொருள் மேல் ஆசை வைத்து கடன் வாங்கி நம் குடும்பம் நடத்திவிடக்கூடாது.
தேவ பிள்ளைகளை எதையுமே கடனை நாம் இறங்கி விடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தால் நல்லது என்று சொல்லி நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, பொருளாசை அது ஒரு மனிதனை ஏமாற்றி போட்டு விடுகிறது. பொருளாசையினால எல்லாரும் சேர்ந்து பொருளை வாங்கி வீட்டில் வைத்துக்கொண்டு எதையாவது செய்ய வேண்டும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பொருளாசையினாலே நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. அது தன்னை உடையருடைய உயிரை வாங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களிலே வஞ்சிக்கப்படக்கூடாது. அடுத்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. அடுத்தது நாம் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டு வருகை அது இன்றைக்கோ நாளைக்கோ தேவ பிள்ளைகளே அது எப்போது வரும் என்று நாம் அதை நினைத்து பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டுடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் இயந்திரம் அரைப்பார்கள். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள். ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 பேர் கூரையிலே வீட்டின் மேலே இருப்பார்கள். ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் எச்சரிப்பாக இல்லாதபடிக்கு ஏனோ தாண்ட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த ஆண்டு வருகையில் கைவிடப்பட்டு போய்விடுவோம். ஆண்டு வருகையிலே நாம் கைவிடப்பட்டு போய்விடுவோம். இவ்வளவு காலங்கள் ஆண்டு பிள்ளையாக இருந்து ஆலயத்தை தேடி வந்து ஆண்டு வருகையில் கைவிடப்பட்டால் நம்முடைய நிலைமை மோசமாக போய்விடும். ஆகவே நம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூமியில் பல சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். பூமியில் எல்லா காரியங்களும் நடக்கும். நாம் அதை செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காப்பாராக. பிரியமானவர்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 6ஆம் வசனத்தில் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்கள் பூமியில் நடக்கும், யுத்தத்தின் செய்திகளெல்லாம் பூமியில் நடக்கும். அதனால நாம் கலங்கி போகக்கூடாது. என்ன இப்படி நடக்குது, இப்படி எல்லாரும் பூமியில் நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லி நாம் கலங்கக்கூடாது. நாம் ஆண்டுடைய பிள்ளைகள், நாம் அபிஷேகப்பட்ட பிள்ளைகள், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நாமே கலங்கி போய் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்பும். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலக்கம் இருக்கக்கூடாது. பூமியில் எந்த சூழ்நிலை நடந்தாலும் ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அசையக்கூடாது. கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய வருகை இன்றைக்கு இருந்தாலும் நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிறதான ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று தவிர நாம் கலங்கி போய் ஏனோ தாண்டி இருந்து விடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நாம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். பூமியிலே யுத்தங்கள் ஏற்படும், கொள்ளை நோய்கள் ஏற்படும், பூமியிலே சண்டைகள் ஏற்படும், பூமி எதிர்ச்சிகள் ஏற்படும். பூமியில் எல்லா இடத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழுப்புவார்கள். எல்லா இடத்துல இருந்தாலும் நாம் கலங்கவே கூடாது. ஆண்டவர் சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் கலங்கக்கூடாது. ஆண்டுடைய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். தேவ பிள்ளைகளே, நாம் பூமியில் நடக்கிறதை பார்த்துவிட்டு நாம் கலங்கி ஏனோ தாண்டி சோர்ந்து போகக்கூடாது. மற்ற ஆட்களோட இருதயம் சோர்ந்து போகும். உலகத்தை ஆண்டவர் அறியாத பிள்ளைகளோட இருதயம் ஒருவேளை சோர்ந்து போகும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் கலங்கக்கூடாது என்பதை சிசர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இதையெல்லாம் சம்பவிக்கும் போது கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று சொல்லப்படுது. இதெல்லாம் பூமியில் நடக்கும். ஆண்டோட வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீ அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு, நீ அதுக்காக வேதனைப்பட்டுக்கிட்டு உன் நேரத்தை எல்லாம் அதற்காக கவலைப்படாத. நீ தேவனுக்காக இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும், தேவனுக்காக இன்னும் நீதி செய்வதற்கும் நீ வளர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அவர் வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கணும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரிகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்ட வருகை பூமியில் நடக்க இருக்கிறது. அதற்கு முன்னாடி நாம் ஒருவரால் வஞ்சிக்கப்படக்கூடாது, ஒருவரால் ஏமாந்து போய்விடக்கூடாது. பல விதமான விசுவாசிகள் பலரை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். பல ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். அற்புதத்தை பார்த்து அடையாளத்தை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. அடுத்து நாம் எச்சரிக்கையாக இருந்தால் தேவனுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம்.
மகா இரக்கமும் பரிசுத்தமான நீதி நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே வேத வசனத்தை சொல்லும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வசனத்தை சத்துரு பொறிக்கொண்டு போகாதபடி 30 மருத்துவமாய் பலனாக கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டதான ஆண்டவரே, இந்த வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே, உடைய வருகைக்கு ஆண்டவரை நாங்கள் ஆயத்தமாக இருக்க, ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதவர்கள் என்று சொன்னீரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்க ஆண்டவர் உமக்காக பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறேன். சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் உம்மை துதியார்கள். உயிரோடு இருக்கிற நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஆவியானவர் ஆண்டவர் நீர் எங்களோடு ஏசப்பா நீர் எங்களோடு பேசும்போது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உடைய வசனத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துக்கப்படுத்தின காரியங்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நிர்விசாரமாய் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்துக்கு நடுங்கி ஆண்டவரே அதன்படி வாழ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் 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 ஆண்டவரே, இந்த கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்காக, பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காக, உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே அப்பா நீர் எல்லா பயத்திலிருந்து ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே கொள்ளை நோயிலிருந்து நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானமும் சந்தோஷமும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.